ஹலோ, வெல்கம் டு எம்எம்எஸ் பாட்காஸ்ட். ஐ எம் சதீஷ். ஸோ எல்லா செக்மெண்ட் ஆஃப் பீப்புளுக்குமே சொத்து வாங்குறதுக்கு ரொம்ப 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 ஒரு கனவு தான் எல்லாத்துக்குமே. அந்த சொத்து வாங்கும்போது நம்ம பல மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம கூட கெஸ்ட்டாக வந்திருக்கார் மிஸ்டர் வினோத்குமார். அவருக்கு ஹோம் லோன் பேங்கிங்லேயும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அண்ட் இஸ் அ லாயர் ஆல்சோ. ஸோ வாங்க அவர் கூட இந்த டாக்குமெண்டேஷன்ஸ் அண்ட் ஸ்க்ரூட்னி பற்றி கொஞ்சம் பேசலாம். ஹலோ மிஸ்டர் வினோத். ஹலோ சார். ஸோ இந்த ஸ்க்ரூட்டினிங்கிறோம் இல்லையா, டாக்குமெண்ட் ஸ்க்ரூட்டினி, லேமன் லாங்குவேஜில் வாட் இஸ் இட் ஆக்சுவலி? இப்போ நீங்கள் ஒரு சொத்து வாங்க போகிறீங்க. இப்போ இந்த சொத்து வாங்கும்போது ஒருத்தர் உங்களுக்கு அதை விற்கிறார், நீங்கள் அதை வாங்குறீங்க. ஸோ விற்கிறவருக்கு அந்த அதிகாரம் இருக்கான்னு பார்க்குறது தான் லீகல் ஸ்க்ரூட்டினி. வி கால் இட் அஸ் எல்எஸ்ஆர், லீகல் ஸ்க்ரூட்டினி ரிப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லீகல் ஸ்க்ரூட்டினிங்கிறது என்னென்னா, இப்போது சப்போஸ் நான் சதீஷ் கிட்டேருந்து ஒரு சொத்து வாங்குறேன். அப்போ சதீஷ்க்கு எப்படி வந்தது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதே மாதிரி சதீஷ் யார்கிட்டேருந்து வாங்கினார், அவருக்கு அந்த அதிகாரம் இருக்கா? சப்போஸ் சதீஷ் பாலாஜிங்கிறவர்கிட்ட வாங்குறாரு, அப்போ பாலாஜிக்கு அந்த அதிகாரம் இருக்கா? ஸோ இந்த மாதிரி நம்ம பேக் ட்ரேஸ் பண்ணுறது தான் லீகல் ஸ்க்ரூட்டினின்னு சொல்லுவோம். இந்த லீகல் ஸ்க்ரூட்டினிக்கு நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்குது. அதை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்தர். ஓகே, இது இந்த லீகல் ஸ்க்ரூட்டினின்னு சொல்கிறீங்களா, இது இப்போது சாதாரணமாக நான் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வாங்குகிறேன். ஸோ அதுக்கும் இந்த மாதிரி இதெல்லாமே பார்க்கணுமா, இல்லை ட்ரஸ்ட்டை பேஸ் பண்ணி போகலாமா, இல்லை எந்த பையிங் அண்ட் செல்லிங் ஆனாலும் இந்த லீகல் ஸ்க்ரூட்டினிக்கு இது மஸ்ட்டாக? அதாவது சார், நீங்கள் ஒரு 2 வீலர் வாங்குறீங்கனாலே ஒரு டெஸ்ட் ரைடு பார்த்துட்டு தான் வாங்குறீங்க. கரெக்டாக? எதுக்காகனா அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன, நமக்கு அது செட் ஆகுதா ஆகலையா. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும் போதும் அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் ரைடு தான் இந்த லீகல் ஸ்க்ரூட்னி ரிப்போர்ட். இப்போது உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தில் புரிய வைக்கிறேன். இப்போ இந்த பில்டிங் ஒருத்தருக்கு சொந்தமானது, அவருக்கு அடுத்தது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது. ஸோ எந்த ப்ராப்பர்ட்டியுமே அவங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லவே முடியாது. ஒரு கவர்மெண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு வேணும், இந்த பர்பஸ்க்காக வேணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் எதுவுமே ஒரு நிச்சயமற்ற ஒரு விஷயமா இருக்கிறதுனால லீகல் பார்க்கும்போது அப்போ நமக்கு அது ஒரு சேஃப்டி, ஒரு செக்யூரிட்டி ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ நீங்கள் லீகல் பார்க்குறது எத்தனை வருஷத்துக்கு பார்க்கலாம்? இப்போ ஒரு சொத்து இருக்குது, இப்போ நம்ம ஒரு லீகல் பார்க்குறோம், 50 வருஷம் ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாமா, 100 வருஷம் ட்ரேஸ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு பல கேள்விகள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மெத்தடாலஜி இருக்குது. இப்போ பேங்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கடன் தனிநபருக்கு தான் தராங்க, வீட்டுக்கு கொடுக்குறதில்ல. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, இப்போ மார்ட்கேஜ் பண்ணுறோம்னா சொத்து பேங்க்குக்கு நம்ம அடமானம் வைக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா, பேங்க்கு தனிநபருக்கு தான் கடன் கொடுக்குது, அதை பேக் பண்ணுறதுக்கு தான் கொலாட்ரல். ஓகே, ஈடாக மட்டும்தான். எஸ். ஓகே. அப்போ சப்போஸ் அந்த கொலாட்ரல் ஒரு லிட்டிகேஷன் ஆகி அது அவர் கையை விட்டு போயிடுது, பேங்க்கு சரியாக பார்க்கல, அப்போயும் பேங்க் என்ன பண்ணுன்னா உங்ககிட்ட தான் கேட்கும், ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி கிடையாது. ஸோ இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பேங்க்குக்கு ஒரு வியாபாரம், அவங்க இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்காங்க. பணம் கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு கொலாட்ரல் கொடுத்துக்குறாங்க, நீங்கள் அதுக்கு வட்டி கொடுக்குறீங்க. அப்போ பேங்க் அந்த கொலாட்ரலை செக் பண்ணுறதுக்கு ஒரு லீகல் ரிப்போர்ட் ஒரு அட்வொகேட் கிட்ட வாங்குறாங்க. அப்போ அந்த அட்வொகேட் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பேக் ட்ரேஸ் பண்ணுவார். பேக் ட்ரேஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி கொலாட்ரலை அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் தருவார் பேங்க்குக்கு. ஏன்னா பேங்க்குக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ப்ராப்பர்ட்டி டைப்ஸும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ரெசிடென்ஷியல் இருக்குது, கமர்ஷியல் இருக்குது, அக்ரி இருக்குது, இண்டஸ்ட்ரியல் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பர்பஸும், ஒவ்வொரு லோனும் அதுக்கேற்ற மாதிரி, ரிப்போர்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஸோ அதை தான் பேங்க் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா லீகல் ஸ்க்ரூட்னி, இது ஒரு சொத்தை வாங்குறது வைக்கிற நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம், இது மேண்டேட்ரியா இல்லை ஆப்ஷனலா? சார், ஸ்டேட் டு ஸ்டேட் நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் மாறுபடும். சப்போஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்ரி. அது எல்லா இடத்துலையுமே மேண்டேட்ரி எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா சேஃப்டி பர்பஸ்க்காக. ஆனால் அந்த சொத்து பேரில் நீங்கள் ஒரு கடன் வாங்குறீங்கன்னா, இப்போ சப்போஸ் கேரளா ஸ்டேட், நம்ம நெய்பரிங் ஸ்டேட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்ரி கிடையாது. லோன் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் நாட் மேண்டேட்ரி. பட் இன் தமிழ்நாடு லோன் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் மேண்டேட்ரி. ஸோ அந்தந்த மாநிலத்துக்குனுடைய அரசுடைய சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பர்பஸை மாற்றி வைக்கிறாங்க. ஸோ அப்போது நம்ம எந்த ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோமோ
அந்த பர்டிகுலர் ஜூரிஸ்டிக்ஷனுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிறது சேஃப்டி. இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், காமன் பீப்புள் வந்து ஏன் வந்து இந்த லீகல் ஸ்க்ரூட்டினிக்கு போகாமல் இருக்காங்கன்னா, பிகாஸ் ஆஃப் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது தேவையில்லாத வில்லங்கத்தை நம்ம மேலே கொண்டு வந்துருமா, இல்லை அதுக்கே தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணணுன்னு. ஸோ உங்களோட அட்வைஸ் என்னவாக இருக்கும் அந்த மாதிரி ஆளுகளுக்கு? சார், அதாவது நீங்கள் வந்து ஒரு ஜென்ரல் மித் ஒன்று இருக்குது. பேங்க் மூலமாக நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினோன்னா பேங்க் எல்லாமே பார்த்துப்பாங்க, அவங்க சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் பார்த்துருவாங்க அப்படிங்கிறது ஒரு மித்து. அது உங்களுக்கு எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறீங்க, ஹோட்டலில் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறீங்க, இல்லை ஒரு ரோட் சைடில் இருக்கிற ஒரு ஷாப்பில் ஒரு தள்ளுவண்டி கடையில் ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்குறீங்க. இதில் எது சேஃப்டியான தண்ணி? அப்போது அந்த பர்டிகுலர் தண்ணியினுடைய கன்சியூமபிள் அளவு, அதாவது அதில் கிருமிகள் இருக்கும், அது நமக்கு பாதிப்பு வராதுங்கிற அளவுக்கு தெரியும் போது நம்ம தண்ணி குடிப்போம். சப்போஸ் இப்போது பேங்க் வந்து ஒரு லோன் கொடுக்கும்போது அதில் ஒரு சின்ன லீகல் இஷ்யூஸ் இருக்குன்னா, அவங்களுடைய 10,000 கோடி ரூபாய் போர்ட்ஃபோலியோவில் அந்த 40 லட்ச ரூபா லோனுங்கிறது எவ்வளோ சின்ன ட்ராப். ஸோ தே வில் அக்செப்ட் தட் மினிமல் டிஃபிஷியன்சி. ஏன்னா அவங்களோட போர்ட்ஃபோலியோ அதனால் பாதிக்கப்படுது. நான் ஏன்னா ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கடன் கொடுக்கறது வந்து வீட்டுக்கு கிடையாது. இல்லை, நான் உங்கள்கிட்ட கேட்டது வந்து லோன் ப்ராஸ்பெக்டிவில் கேட்கல. நான் கேட்குறது காமன் பர்சன் வந்து ஒரு வாங்கும்போது விற்கும்போதும் இதே லீகல் ஸ்க்ரூட்டினியெல்லாம் பார்த்துட்டு பண்ணணுமா, இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க நான் அவங்ககிட்ட வாங்குறேன், நான் பாட்டுக்கு பணத்தை கொடுக்குறேன், வாங்குறேன், ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போகலாமா? இல்லை, நான் கேட்குறது லோனுக்கு போகும்போது மட்டும்தான் இந்த லீகல் ஸ்க்ரூட்டினி தேவையா, இல்லை ஜென்ரலாகவே தேவைன்னு நினைக்கிறீங்களா? சார், ஒவ்வொருத்தரும் ஒரு சொத்து வாங்குறதுங்கிறது, அதுவும் நம்ம இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் ஒவ்வொருத்தருக்குமே அது ஒரு பெரிய கனவு. ஸோ அப்போது அந்த ஒரு சொத்து வாங்கும்போது நீங்கள் பல லட்சங்கள் வந்து செலவு பண்ணுறீங்க, அல்ல அது காசு கொடுத்து வாங்குறீங்க. அப்போது அதில் வந்து நம்ம வில்லங்க இருக்கா இல்லையாங்கிறது செக் பண்ணுறது வந்து, இப்போது நீங்களே பார்க்குறதுங்கிறது செல்ஃப் மெடிக்கேஷன் மாதிரி. ஏன் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி ஒரு மருந்து சாப்பிட்ணுன்னா அதனுடைய தன்மையை பேஸ் பண்ணி தான் அவர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு. அப்போது நீங்கள் வந்து நீங்களே வில்லங்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு செல்ஃப் மெடிக்கேஷன் மாதிரி தான். எங்கே அது உங்களுக்கு பேக்ஃபயர் ஆகுங்கிறது தெரியாது. ஆனால் நாங்கள் ஃபீல்டில் இருக்கிறதுனால ஒரு பர்டிகுலர் வில்லங்கம் வருது அந்த சொத்தில் அப்படிங்கும்போது அந்த வில்லங்கத்துக்கான சரிபார்ப்பு முறையை நாங்கள் வந்து பரிந்துரைப்போம். ஓகே, அது ப்ராப்பர்ட்டி டு ப்ராப்பர்ட்டி, டிரான்சாக்ஷன் டு டிரான்சாக்ஷன் மாறுபடும். அந்த டெக்னிக்கல் நாலேஜ் வந்து நாங்கள் கோர்ட்லேயும் பேங்க்லேயும் ஹேண்டில் பண்ணுறதுனால எங்களுக்கு நிறைய கேஸ் ஸ்டடீஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணுறதும் இல்லை ரிஜெக்ட் பண்ணுறதும் நாங்கள் வந்து பரிந்துரைப்போம். இப்போ உங்கள் கேரியரில் சுமார் எவ்வளோ டாக்குமெண்டேஷன்ஸ் பார்த்துருப்பீங்க? நான் ஒரு பேங்க்கில் வந்து என்னோட பர்சனல் போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா மார்ட்கேஜஸ் மட்டும் ஆவரேஜாக இது வரைக்கும் ஒரு 1 lakh 8,600 கோடி கொடுத்துருக்கேன் சார். டாக்குமெண்ட் மினிமம் நம்பர்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1 lakh டாக்குமெண்ட் மேலே இருக்கும் சார். சரி, நீங்கள் இதை பார்த்ததில் யூனிக்காக எந்த காமனாக ஒரு மிஸ்டேக்னால் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு எந்த மிஸ்டேக்கை சொல்லுவீங்க? சார், அதாவது இது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் டாக்குமெண்ட்டில் ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ ஃபிசிக்கலாக வந்து இப்போ இந்த கோவன் ஸ்டுடியோ இருக்குது, காந்திபுரம் சத்தி ரோட்டில் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது, இந்த சைஸில் இருக்குது, நம்ம பார்க்குறோம். டாக்குமெண்ட்டில் எப்படி பார்ப்பீங்க? ஏன்னா நாளைக்கு வில்லங்கம் அப்படின்னு வரும்போது நம்ம கோர்ட்டுக்கு தான் போவோம். கோர்ட்டுக்கு போகும்போது உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோன்னா, உங்களுக்கு வந்து தமிழில் வந்து செக்குப்பந்தின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? இங்கிலீஷில் வந்து பவுண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த செக்குப்பந்திங்கிறது என்னென்னா, உங்களுடைய 4 பவுண்ட்ரியில் பக்கத்தில் என்ன சொத்து இல்லை பக்கத்தில் என்ன சர்வே நம்பர் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான். அதில் ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அந்த சொத்தினுடைய மொத்த சாராம்சமே பாதிக்கப்பட்டோம். அதனால் நீங்கள் செக்குப்பந்தியில் சொத்து விவரத்தில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் நீங்கள் பிழை திருத்தம் தான் பண்ணணும். அப்போ அதுக்கான பாதிப்புகளும் அதுக்கான வேலைகளும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நம்ம இவ்வளோ ஸ்க்ரூட்னி பண்ணியும் மிஸ் ஆகிற பாயிண்ட்ஸ் இருக்குமா? நம்ம எல்லா டாக்குமெண்ட்ஸ் பார்க்குறோம், எல்லாம் பண்ணுறோம், அதையும் தாண்டி மிஸ் ஆகிற பாயிண்ட்ஸ் எந்த மாதிரி பாயிண்ட்ஸாக இருக்கும்? சார், அதாவது கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் ஜாஸ்தி. ஸோ அதனால் இப்போ பிளான் பண்ணி ஒரு ஃப்ராடாக பண்ணணும்னு நினச்சாங்கன்னா எஸ், இட் இஸ் பாசிபிள். நம்ம ஒரு அட்வொகேட் கிட்ட வந்து ஒரு ஒப்பீனியன் பார்க்குறோம், பட் ஆனால் ஸ்டேஜ்ட் ஃப்ராட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஃப்ராடெல்லாம் வந்து முன்னாடியே ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியாக யாரை வேணாலும் ஏமாற்றலாம். நாங்களே கூட நிறைய விஷயங்களில் ஏமாந்துருக்கோம். ஒரு உதாரணம் சொல்கிறோம் உங்களுக்கு.
இப்போ வந்து நம்ம வந்து சொத்து விவரத்தை வந்து டாக்குமெண்ட்ஸில் பார்க்குறோம், அதை ரிஜிஸ்டர் ஆஃபீஸினுடைய ஈசியில் கம்பேர் பண்ணுறோம், அந்தபடி தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. அப்போது ஈசியை மட்டுமே நம்பி இந்த டாக்குமெண்ட்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியில் ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குன்னா ஈசியில் அது வராது. ஓகே, லிட்டிகேஷன் இருந்ததுன்னா லிட்டிகேஷன் இருந்ததுன்னா அது ஈசியில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. அப்போது விற்கிறவர் உங்களுக்கு அதை மறைச்சு, இல்லை நீங்கள் ஒரு அட்வொகேட் கிட்ட கொடுத்து ஒரு ஒப்பீனியனும் வாங்கும்போது, அட்வொகேட் வந்து வெறும் ஈசியை பார்ப்பாரு, டாக்குமெண்ட்டோட குரோனாலஜிக்கல் பார்ப்பாரு, பார்த்துட்டு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிடுவோம். ஆனால் அதில் வழக்கு நடக்குதா இல்லையாங்கிறது வந்து ஈசியில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் பல இருக்குது. அப்போ அதே மாரி நம்ம எப்படி கிளியர் டைட்டில்னு சிலது சொல்கிறோம்? ஸோ அதாவது இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, செக் பண்ணுறீங்க, அவர் பேசிக்காக இருக்கிறத பார்த்துட்டு ஹெல்த்திங்கிறாரு, உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிறத அவரால் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாருமே ஹியூமன்ஸ் தானே சார். ஸோ ஏன்னா இந்தியாவில் அந்த சிஸ்டம்லாம் இன்னும் வரல. ஸோ எப்படி டைட்டில் பண்ணுறாங்க அந்த மாதிரி இது கிளியர் டைட்டில்னு எப்படி சொல்கிறாங்க? அதை அப்போ சொல்கிறேன் சார். அதாவது இப்போது நாங்கள் வந்து பேங்க்குக்கோ இல்லை ஒரு இண்டிவிஜுவலுக்கோ சர்டிஃபிகேஷன் பண்ணுவோம், இந்த டைட்டில் வந்து கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் வந்து 3 விஷயத்தில் ஒவ்வொரு டைட்டிலையும் உறுதிப்படுத்துவோம். ஒன்று, அவர் பேரில் இருக்கிற டைட்டில் டீடு, உங்களுக்கு அந்த பத்திரம் வருது இல்லைங்களா, அது ஒன்று. ரெண்டாவது, அதை கன்ஃபார்ம் பண்ணுற என்கும்பரன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ், நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எடுக்கிற எஸ்ஆர்ஓடைய ஈசி என்கும்பரன்ஸ் சர்டிஃபிகேட், வில்லங்க சான்றிதழ்னு சொல்லுவோம். மூணாவது, மியூட்டேஷன் ஆஃப் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ், அதாவது நம்மளுடைய அரசு ரெவென்யூ பதிவேட்டில், வருமான பதிவேட்டில் அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியிலிருந்து ஒரு டேக்ஸ் கட்டுவாங்க, இல்லை அது சர்வே ஆகிருக்கும், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் சர்வே ஆகிருக்கும். அப்போது அது யார் பேரில் உரிமை இருக்குங்கிறது கவர்மெண்ட் ரெக்கார்ட்லேயும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒருத்தருடைய ஓனர்ஷிப்பை 3 இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறோம். இது கோர்ட்டில் கேஸில் இருக்கா இல்லையாங்கிறது எப்போ நமக்கு தெரியும்னா, இந்த வழக்கு போடுறவங்க எப்பயுமே என்ன பண்ணணும்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ஒரு மனு கொடுக்கணும். தடங்கல் மனு கொடுத்துருவாங்க. தடங்கல் மனு கொடுக்கும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ கட்டாயமாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஓகே, எனக்கு ஆள் பேர் இதெல்லாம் சொல்ல வேண்டாம். உங்களோட இதில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எங்கேயாச்சும் ஒரு ஸ்க்ரூட்னி பண்ணி ஏதாச்சும் ஒரு பெரிய டீலை காப்பாற்றி கொடுத்துருக்கீங்களா? இல்லை அதில் எந்த விஷயத்தில் அவங்க மிஸ் பண்ணியிருந்தாங்க, அதை நீங்கள் எப்படி பிடிச்சிங்க, அதனால் அவங்களுக்கு எதாவது சேவ் ஆச்சா? இருக்குது சார். டவுன் ஹால்லலாம் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டியோடைய காஸ்ட் எவ்வளோங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒருத்தர் வந்து டவுன் ஹாலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 சென்ட்டு கமர்ஷியல் பில்டிங்காக வாங்கணும்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ஃபஸ்ட்டு ஸ்க்ரூட்டனிக்கு கொடுத்துருந்தாரு. அப்படி பார்க்கும்போது என்ன ஆயிருந்ததுன்னா, 1933 ஒரு டாக்குமெண்ட், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டே ஆகலை. அப்போ 33 வாங்கினவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து வாரிசுகள் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது நம்ம எப்படி இதை லீகல் ஸ்க்ரூட்டனி பண்ண முடியும்? ஏன்னா 1936ங்கிறது கிட்டத்தட்ட 100 வருஷம். அப்போது அந்த 100 வருஷத்துக்கான ரெவென்யூ ரெக்கார்டை ட்ரேஸ் பண்ணணும். அந்த ரெவென்யூ ரெக்கார்டை ட்ரேஸ் பண்ணும்போது அவருக்கு வந்து ஃபேமிலி ட்ரீயில் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 2 குடும்பம் இருக்கும். ஓகே ஓகே அதே மாதிரி இப்போ தான் வந்து நம்ம கிளாஸ் 1 லீகல் ஐஎஸ், கிளாஸ் 2 லீகல் ஐஎஸ்ன்னு கிளியராக பிரிச்சிருக்கோம். அப்போ அந்த மாதிரி டைமில் இருக்கும்போது ரெவென்யூ ரெக்கார்டில் ரொம்ப ஈஸியாக விளையாடி இருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் ஃபேமிலி ட்ரீயில் இருக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு தாரத்துக்கு குழந்தையே இல்லை, 2வது தாரத்துக்கு தான் குழந்தைங்க இருக்குது, அவங்க தான் வாரிசுகளாக வராங்க. ஆனால் அவங்களுடைய பேர் அந்த இதில் ஃபேமிலி ட்ரீயில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கணும், ஆகலை. அதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அவருக்கு அந்த டீலை வந்து காப்பாற்றி கொடுத்தோம். ஏன்னா இது உங்களால் எங்கேயுமே ட்ரேஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த டாக்குமெண்டேஷன் சொல்கிறீங்களே, இப்போ இந்த டாக்குமெண்ட் ஸ்க்ரூட்டனி இதுலேயே வந்து எப்படி பேங்க்குக்கு பேங்க் மாறுது? ஒரு பேங்க்கில் வந்து இந்த டாக்குமெண்ட் எடுக்க முடியாங்கிறாங்க, பட் இன்னொரு பேங்க் வந்து தைரியமாக எடுத்து இல்லை நான் பண்ணி தரேங்கிறாங்க. எப்படி அவங்க அண்டர்ரைட்டிங் கைட்லைன்ஸ் மாறுதா, இல்லை எப்படி அதை? இப்போ நீங்கள் தனியார் வங்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப பிரபலமான தனியார் வங்கிகள் கடந்த ஒரு 20 வருஷமாக நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட மொத்த போர்ட்ஃபோலியோ சைஸ் எவ்வளோ இருக்கும்? ஓகே. அரசு வங்கிகள் இருக்குது, அவங்க பல வருஷமாக இருக்காங்க, 50 வருஷத்துக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ சைஸ் எப்படி இருக்கும்? மூணாவதாக இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்னு நிறைய பேர் வராங்க. அப்போது அவங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கும்? ரிஸ்க் அப்பிடைட் அப்படிங்கிறது தான் பேங்க்கினுடைய பிஸ்னஸ் மாடல். இப்போது என்னால் அந்த பர்டிகுலர் டைட்டில் டேமேஜை கஸ்டமருடைய ரீபேமெண்ட் பார்த்துக்கோன்னா அந்த டேமேஜை நான் எடுத்துப்பேன்.
ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த இது வருது. எக்ஸாக்ட்லி. ஸோ பேங்க் இஸ் நாட் ஃபண்டிங் ஃபார் த ப்ராப்பர்ட்டி பட் ஃபார் த இண்டிவிஜுவல். பட் ஆனால் இதுவே ஒரு சின்ன பேங்க்கு அந்த ரிஸ்க்கை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க போர்ட்ஃபோலியோ இன்னும் வளரலை. அந்த சின்ன டேமேஜ் அவங்களோட மொத்த போர்ட்ஃபோலியோ ஓகே. ஸோ அதனால் பேங்க் என்ன பண்ணுன்னா அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ எவ்வளோ வளருதோ அதை பொறுத்து ரிஸ்க் அப்பிடைட்டை மாற்றிக்கிடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு அரசு வங்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு டைட்டில் ட்ரேஸ் பண்ணுவாங்க. இதுவே தனியார் வங்கிகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 13 வருஷத்துக்கு டைட்டில் ட்ரேஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அது போதும். அது 13 வருஷத்துக்கு உண்டான டைட்டில் கிளியரன்ஸ் இருந்தால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். அப்போது அவங்களோட ரிஸ்க் அப்பிடைட் பிஸ்னஸ் உடைய கெப்பாசிட்டி அதை பொறுத்து தான் அவங்க இதை ரிஸ்க்கை வந்து வேரியேஷன் கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, பட் பிஃபோர் டைம்ஸில் இந்த இது இருந்தது இல்லைங்களா, ஜாயிண்ட் ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டி, அந்த டிஸ்பியூட்ஸ் இதெல்லாம் இப்பவும் இருக்கா? கட்டாயமாக இருக்குது சார். இனியும் செட்டில் ஆகாமல் இன்னும் செட்டில் ஆக கிடையாது. அதாவது நம்மளுடைய அரசாங்கம் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் கொண்டு வரணும். ஏன்னா இப்போது நீங்கள் அமெரிக்காவில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா ஆன்லைனில் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. நம்மளதில் இன்னும் டிஜிட்டலைஸ் பண்ணலை. ஸோ எவ்வளோ வருஷம் வரைக்கும் நம்மகிட்ட இப்போ ஈஸி டிஜிட்டலைஸ்டு? 1975 நீங்கள் வந்து ஆன்லைன் 75க்கு முன்னாடி இருக்கிறது என்ன இருந்தாலும் நீங்கள் மேனுவலாக தான் எடுக்கணும். ஸோ இப்போ நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சேன்னா இப்போ அது 75க்கு முன்னாடி ஒரு இஷ்யூ இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும்? சார் இன்னொன்று இருக்குது. அதாவது இப்போது நான் சொன்னேன் இல்லையா, 50 வருஷத்துக்கு லீகல் பார்க்கணுமா, 100 வருஷத்துக்கு லீகல் பார்க்கணுமா. பேங்க்குங்கெல்லாம் 13 வருஷத்துக்கு லீகல் பார்க்குறாங்க. ஸோ நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, ஒரு 30 வருஷத்துக்கு அவங்களுடைய பொசஷன், அதாவது தமிழில் வந்து அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதாவது என்னுடைய எத்தனை ஆண்டுகள் அதை நான் வந்து என்னோட இதில் வச்சுருக்கேன், என்னோட கஸ்டடியில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது பார்க்கும்போது அதுக்குண்டான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது கவர்மெண்ட்டு நம்மளுடைய சட்டம் என்ன சொல்லுதுன்னா, லிமிட்டேஷன் ஆக்ட்னு ஒவ்வொன்றுத்துக்குமே வச்சுருக்கு. இப்போ சப்போஸ் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே ஒரு பார்ட்டிஷன் பண்ணுறீங்க, அதில் உங்களுக்கு ஒரு தகராறு இல்லை, அதுக்கு நீங்கள் ஒத்துக்கல, நீங்கள் ஒரு 5 வருஷம் கழித்து அதுக்கு கேஸ் போடலாமான்னா போட முடியாது. அதுக்கு லிமிட்டேஷன் ஆக்ட் 3 இயர்ஸ். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் லிமிட்டேஷன் வச்சுருக்காங்க. இப்போது ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்படிங்கும்போது அவரோட வாரிசுகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் ஒருத்தர் காணாமல் போயிட்டார், அப்போ எவ்வளோ வருஷமாக அவர் தேடியுமே அவர் கிடைக்கல, அப்போ எப்போ அவர் வந்து இறந்ததாக கருதப்படும்? சட்டத்தின்படி 7.5 ஆண்டுகள் ஆனாதான் அவர் இறந்து விட்டதாக நம்ம கருதுவோம். ஸோ இந்த அனுபவ பாத்தியம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வச்சு நம்ம ஒரு 25 வருஷத்துலேருந்து 30 வருஷம் வரைக்கும் பார்த்தா நம்மளால் வந்து ஒரு அசர்டைன் பண்ண முடியும், இவங்ககிட்ட தான் இந்தந்த சொத்து இருந்தது, இத்தனை நாட்களுக்கு இருந்தது. அதனால் அந்த நம்பிக்கையின் பேரில் ரெவன்யூ ரெக்கார்ட் மியூட்டேஷனை ஈஸி செக் பண்ணுறது, டாக்குமெண்ட்டோட ஸ்க்ரூட்டனி ஒரு 30 வருஷத்துக்கு ஆவரேஜாக பர்சனலாக பார்த்தா போதும். ஆனால் பேங்க் 13 வருஷம் தான் பார்க்குறாங்க. 13 வருஷத்துக்குள்ளார இருக்கு. அவங்களுக்கு அனுபவ பார்த்தியும் 13 வருஷம் இருந்தால் போதும். ஆனால் நான் சொத்து வாங்கும்போது நான் வந்து இன்டெப்த்தாக போய் தான் பேங்க் நம்புறதுல சார், இப்போது பேங்க் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி உங்களுக்கு தான் கடன் தராங்க, வீட்டுக்கு கடன் தரல. இப்போ அந்த வீட்டில் வந்து ஒரு வில்லங்க ஆயிடுது, இல்லை ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரில் அந்த வீடு முழுகிடுது, உடஞ்சிடுது, அப்போ அதுக்கு இன்சூரன்ஸ் போடுறாங்க. அப்போ அதையும் மீறி அந்த சொத்து இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தான் கட்டணும். ஏன்னா பணம் உங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க பேங்க்கு. வீடுங்கிறது ஒரு கொலாட்ரல், அவ்வளோதான். அது இல்லைன்னா நீங்கள் தான் அதுக்கு ஜாமீன். ஓகே. ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே ரெவன்யூ உங்களுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து அவ்வளோ சீரியஸ் எடுத்துக்க மாட்டாங்கங்கிறீங்க. கட்டாயமாக சார். பேங்க்கோடைய பிஸ்னஸ் மாடல் வேறு, நம்ம பர்சனலாக பார்க்குறது வேறு. அந்த மித்தை வந்து நீங்கள் நம்பாதீங்க. ஓகே. இப்போ நான் ஒரு டாக்குமெண்ட் வாங்குறேன், என்னுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு அது சேஃபாக போகணுன்னா வேறு ஏதாச்சும் பண்ணி மீன்ஸ் உயில் அந்த மாதிரி தான் இருக்கா, இல்லை இந்த டாக்குமெண்டேஷனில் நான் வந்து கிளியராக எழுதி கொடுக்க முடியுமா? அதாவது நம்ம இந்த பத்திரப்பதிவு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு 1998 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பழைய ஃபார்மேட்டில் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்மளுடைய அரசாங்கம் வந்து என்ன பண்ணுதுன்னா, எஸ்பெஷலி தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எல்லா டிரான்சாக்ஷனையும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. மல்டிபிள் மீடியாவில், எலக்ட்ரானிக் மீடியாவில், வீடியோ மீடியாவில், இப்போல்லாம் பயோமெட்ரிக் வந்துருச்சு. ஸோ அதனால் ஃப்ராட் அப்படிங்கிறது இப்போது பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் டெக்னாலஜி அது மாதிரிலாம் இருக்காது. ஸோ இம்பர்சினேஷன், ஆள் மாறாட்டம், அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வச்சு இப்போல்லாம் ஆதார்லாம் வந்து இதுவாக வந்துருச்சு. பயோமெட்ரிக் தான். இப்போ நீங்கள் பத்திரப்பதிவில் உங்களோட ரேகை வச்சிங்கன்னா ஆதாரோட லிங்க் பண்ணி அந்த ரேகையும் எடுத்துகிட்டு வருது.
இந்த ரேகையும் வெரிஃபை பண்ணுது, ஃபோட்டோவையும் எடுத்துகிட்டு வருது, உங்களோட லைவ் ஃபோட்டோவையும் கம்பேர் பண்ணுது. அப்போ ஆரம்பத்தில் அது மாதிரிலாம் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் அதை பற்றி பயப்பட தேவையில்லை. 99% இட் இஸ் சேஃப். உள்ள அதுக்கும் மீறி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நினச்சாங்கன்னா பண்ணலாம். ஓகே, இப்போ பேங்க்கில் வந்து ஒருத்தர் லோனுக்கு போகணுன்னு முடிவு பண்ணுறாருன்னா அவருடைய அந்த ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் எவ்வளோ ஹெல்த்தியாக வச்சுருந்தா சரியாக என்ன சொல்கிறதுங்க ஹையர் அமௌண்ட் அண்ட் லெசர் அந்த கஸ்டமரே வந்து வாங்க தங்கங்களா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடணுன்னா பர்சனல் இது எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க போர்ட்ஃபோலியோ இண்டிவிஜுவலோட? அதாவது இப்போ நீங்கள் ஒரு கடன் வாங்குறீங்கன்னா முதல்ல உங்களுக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்கணும் திருப்பி கட்டுறதுக்கு. அதே மாதிரி அவங்க ஒரு 30 வருஷத்துக்கு லோன் போடுறாங்க, நீங்கள் வந்து ஒரு 20 லட்ச ரூபா லோன் வாங்குறீங்க. 30 வருஷத்துக்கு நீங்கள் கட்டி முடிக்கும் போது 40-45 லட்ச ரூபா கட்டியிருப்பீங்க. ஆனால் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா மாதம் மாதம் கட்டுறது ஈஸி, அதனால் நம்ம கட்டி ஒரு வீடு வாங்கிடலான்ட்டு. ஆனால் அந்த டைம் வேல்யூ அண்ட் த மணி வேல்யூ இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ காசு இல்லாதவங்க லோன் மூலமாக தான் ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். அப்படிங்கும்போது அதை எவ்வளோ சீக்கிரம் திருப்பி அடைக்கிறோங்கிற வழிமுறையை கற்றுக்கிட்டு லோனை வாங்கணும். ஏன்னா நம்ம லோன் ஸ்ட்ரக்சரே எப்படி இருக்குன்னா, இப்போது நம்மளோட எம்சிஎல்ஆர் ரேட் ஏற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் ஆர்பிஐ வந்து எம்சிஎல்ஆர் ரேட் ஏற்றுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வருஷத்தை கூட்டிடுறாங்க பேங்க்கு. அப்போ என்ன ஆகிடுது, அதே இஎம்ஐ கட்டுறீங்க, ஆனால் வட்டிகள் போயிட்டே இருக்குது. நீங்கள் பிளான் பண்ணி அந்த வருஷத்தையும் இஎம்ஐயும் மாற்றிக்கிட்டே இருக்கணும் உங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் ஃபஸ்ட்டு லோன் வாங்கும்போது 50,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்திருப்பீங்க, ஒரு 10,000 15,000 ரூபா இஎம்ஐ கட்டிகிட்டு இருப்பீங்க. சப்போஸ் உங்களோட சம்பளம் 1 லட்சத்தில் 2 வருஷத்தில் மாறுது, அதே 15,000 ரூபா கட்டினீங்கன்னா நீங்கள் 45 லட்ச ரூபா கட்ட வேண்டியது இருக்கும். ஆனால் அதுவே அந்த 15,000 30,000 மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25 30 35க்குள்ளே முடிச்சிடலாம். ஆனால் லைட்டர் நோட் நாங்கள் உடனே ஒரு கார் வாங்கிடுவோமே. ஸோ இப்போது இந்த நம்ம இதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா, பேங்க்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஜென்ரலான ஒரு மித்து இருக்குது. அது மித்தா இதான் நீங்கள் தான் சொல்லணும். நல்லா பே பண்ணுறவங்க நல்லா பே பண்ணாதவங்களுடைய ஒரு சின்ன பாட்டி சேர்த்து தான் கட்டுறாங்கன்னு ஒரு மித்து இருக்குது. அது கரெக்டாக இல்லை சார்? அதாவது பேங்க்குடைய பிஸ்னஸ் மாடல் எப்படின்னா, தே ஹேவ் த ப்ரொவிஷன். அதுதான் நம்ம வரா கடன்னு தமிழில் சொல்லுவோம். அதாவது பேங்கிங்கில் வந்து தே ஹேவ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் லோன்ஸ். ஏன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு தெரியும், இப்போ 100 பேருக்கு கடன் தரோன்னா நம்ம 100 பேருக்குமே வந்து 100% ரீபேமெண்ட் கிடைக்குங்கிறது தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, அப்போ அந்த 2 பேர் இல்லை 5 பேர் கட்ட மாட்டாங்கங்கும் போது அந்த ரெவென்யூ லாஸை என்னோட ப்ராஃபிட்டில் தான் நான் அதை சேர்க்க முடியும். அப்போ தான் எனக்கு அது ஈவனாக பிரேக் எவன் ஆகும். இப்போ 10 பேர் கட்ட வேண்டிய இடத்துல 2 பேர் கட்டலைன்னா அந்த 8 பேருக்கும் சேர்த்தியே தான் நான் வந்து அந்த ப்ரைஸிங்கை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, அப்போ தான் நான் ப்ரொவிஷன் கொடுக்க முடியும். ஓகே. ஸோ வினோத், ஸ்டார்டிங் என்ன ஒரு கார்ப்பரேட்டில் ஒரு அண்டர்ரைட்டிங்லேருந்து நவ் இன்டு இண்டிவிஜுவல் ப்ரொஃபஷனல் லாயர், எப்படி இருக்குது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்? ஹவு டு யூ ஃபீல் நவ்? சார், அதாவது கார்ப்பரேட்டில் வந்துட்டு சொல்லுவாங்க வென் இஸ் யுவர் ரிட்டையர்மெண்ட் அப்படின்ட்டு, சரிங்களா? நான் என் ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணிட்டேன். என்னோட 30வது வயசுலேயே என்னோட ரிட்டையர்மெண்ட்டை நான் பிளான் பண்ணிவிட்டு, அர்லி ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணிவிட்டு, ஸோ ஐ ஹவ் டேக்கன் இட் ஃப்ரம் த சொசைட்டி. லாட் ஆஃப் திங்ஸ் ஐ ஹவ் டேக்கன் இட் ஃப்ரம் த சொசைட்டி. நான் ஐ வாண்ட் டு கிவ் இட் பேக் டு த சொசைட்டி. ஸோ அந்த ரீசனுக்காக தான். ஏன்னா இப்போயும் பேங்க்கில் வேலை செஞ்சால் நமக்கு சம்பளம் கிடைக்கும், நிம்மதியான வாழ்க்கை இருக்கும், ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணணும், அதுக்கு தான் காசு கொடுக்குறாங்க. பட் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் நிறைய செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படிங்கிறது வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அப்போ நம்மளுடைய கடமைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வெளியில் வரணும்னு நான் இளைய தலைமுறைகளுக்கு சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா இப்போ ஜென்சிஸ் வந்து டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் இருக்காங்க. ஏன்னா அது தனியாக டாப்பிக்காகவே வச்சு அது ஒரு தனி டாப்பிக்காக போகும். ஏன்னா அவங்க வந்து நம்ம நினைக்கிறத காட்டிலும் வித்தியாசமாக நினைக்கிறாங்க. அதனால் அவங்கள வந்து நான் அவங்க போக்கில் போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வினோத், ஒரு பெரிய கடல், ஒரு ஓஷன் நம்ம பேச ஆரம்பித்த சப்ஜெக்ட் கண்டிப்பாக ஒரு சிட்டிங்கில் முடியறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக பேசஸ் த கஸ்டமர்ஸ் நாங்கள் எங்களுடைய வியூவர்ஸோடைய இதை பொறுத்து மீண்டும் நம்ம இன்னொரு செஷனில் சந்திக்கலாம். கட்டாயமாக சதீஷ், வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வேல்யூ கமிங் ஃபார் வண்டர்ஃபுல் செஷன். தேங்க்யூ. மேபி அடுத்த செட்டிங்கில் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக பேசுவோம். கண்டிப்பாக. ஏன்னா சொத்து வாங்கும் போது இல்லை ரொம்ப டெக்னிக்கலாக வேண்டாம், ஏன்னா எங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி. அதான் டெக்னிக்கலானா, அதாவது நீங்கள் இப்போ ஒரு சொத்து வாங்குறீங்க, வாங்கும் பொழுது நீங்கள் மினிமலாக என்னென்ன பார்த்து என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம அடுத்த இதில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். தேங்க்யூ வினோத்.